கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சென்னை கிளம்பியவர் இப்ப செப்டம்பர் 30ஆம் தேதி மாலை நேரத்துல ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 நிமிட காணொலியா இருக்கு. அதுல முதல் பாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய கரூர் சம்பவத்தை ஒட்டி தன்னுடைய வேதனைகளையும் வலிகளையும் பகிர்ந்துகிட்டதா இருக்கு. அதுல இருந்து இன்னும் மீண்டு வர முடியல அப்படின்னு உருக்கமாக தன்னுடைய உணர்வுகளை அதுல பகிர்ந்திருக்காரு. குறிப்பா அங்க போகணும் அப்படின்லாம் நான் நினைச்சேன். ஆனா பதட்ட சூழல் வேற ஏதாவது அப்படின்னு இப்படியான காரணங்களால அதை நான் தவிர்த்துக்கிட்டேன் அப்படின்னு. ஏன் அந்த இடத்துல உடனடியாக மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கல என்பதற்கான ஒரு தன்னிலை விளக்கம் போல அவருடைய காணொளி இருந்ததுங்க. முதல் பாதி அப்படின்னா, இரண்டாம் பாதி எடுத்துக்கிட்டோம்னா அது முழுக்க முழுக்க நேரடியாக ஆளும் திமுக அரசாங்கத்தை கேள்விக்கு உட்படுத்துறாரு. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவரை கேள்வி கேட்கிறாரு. முன்னாடி 4-5 மாவட்டங்களை நான் கூட்டம் போட்டிருக்கோம், போய் பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் இப்படி எந்த விதமான துயர சம்பவங்களும் அரங்கேறல, இங்க கரூர்ல மட்டும் எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டாவது, அங்க தன்னுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், அதுக்கப்புறம் பொதுமக்கள் இப்படி பலர் மீது சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒரு அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க. இவையெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் இருக்கு. இதன் மூலமாக இந்த துயரமான சம்பவங்களுக்கு பின்னாடி ஆளுங்கட்சி என்கிற அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அட்லாஸ்ட் நான் என்னுடைய வீட்டில் தான் இருப்பேன், இங்கே அலுவலகத்தில் தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், எதை பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஆனால் என் தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தன்னுடைய வீடியோவை முடிச்சிருக்காரு. இதை ஒட்டி முதலமைச்சர்கிட்டயே சேலஞ்ச் விட்டுருக்காரு விஜய் அப்படின்னு தாவேக்காவினர் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ வெளியிடுறதுக்கு 3 நாட்கள் ஆகுது. இதுதான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கக்கூடியதா? பல்வேறு விமர்சனங்கள் வந்ததற்கு பிறகு வாய் திறந்திருக்கிறார் விஜய் அப்படின்னு ஆளும் திமுக உள்ளிட்ட அவங்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க.